அண்மை செய்தியை பார்க்கிறோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த கேள்விகளை திருப்பி அனுப்பும்படி விவரம் என்ன? ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தின் கீழ் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக குடியரசுத் தலைவருடைய தரப்பிலிருந்து 14 கேள்விகளை எழுப்பி மனு என்பது ரெஃபரன்ஸ் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கிறது. அந்த குடியரசனுடைய கேள்விகளுக்கு அதை நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சார்பாக தற்பொழுது பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்ட மசோதாக்கள் குடியரசுடைய இந்த கேள்விகள் என்பது நிலைநிற்பதாக ஒரு கருத்தை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு உச்சநீதிமன்றம் கால அவகாசம் நிர்ணயித்து வழங்கிய தீர்ப்பை மீறுவதற்காக மாறுவேடத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீடு என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு இந்த மனுவில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எனவே குடியரசுத் தலைவருடைய அதாவது மே 13ஆம் தேதி ஒன்றிய அரசு மூலமாக குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் தாக்கல் செய்த அந்த ஒரு மனு என்பது நிலை நிற்பது அல்ல. எனவே 14 கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே செய்யப்பட்ட சட்ட வழிமுறைகளை சீர்குலைக்கும் விதத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் கேள்வி தொடர்பான மனுவை விசாரணைக்கு எடுத்த உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி பதிலளிக்க உத்தரவிட்ட நிலையில் இந்த மனுவின் மீதான விசாரணை நாளை வர உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய 2 மாநில அரசுகள் சார்பாக பதில் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.